வணக்கம், வெல்கம் டு லதா ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளான ரெசிபி பீஸ் புலாவ் அதான் பண்ண போறோம். இதுக்கு வந்து தேவையான பொருளும் ரொம்ப எதுவும் தேவையில்லை. வெறும் பட்டாணி இப்போ கிடைக்கிறது, பச்சை பட்டாணி. அதனால திடீர்னு டக்குன்னு யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்லை டக்குன்னு ஏதாவது ஒன்று இவாளுக்கு சாப்பாடு கட்டணும்னாலும் பச்சை பட்டாணி இருந்ததுன்னா போதும். இதுக்கு தேவையானது ரொம்ப ஒன்றும் இல்லை. வெங்காயம், தக்காளி கூட வேண்டியதில்லை. பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி, பச்சை பட்டாணி, அவ்வளோதான். நான் வந்து இன்னைக்கு பீஸ் புலாவ் தான் பண்ணலான்னு இருக்கேன். அது வாங்க, அதுக்கு முன்னாடி என்னென்ன ரெடி பண்ணிக்கணும், எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம பீஸ் புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். ஒரு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணையும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். அந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு இது குக்கர்லேயே பண்ணிடலாம். நான் அடி கனமான குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது பண்ணுறதும் ரொம்பவும் ஈஸி. நிறைய பொருட்களும் இதுக்கு தேவையில்லை. வெங்காயம், பச்சை பட்டாணி அது இருந்ததுன்னா போறோம். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். மசாலா பொருட்களை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், 4 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுக்கிறேன். இப்போ இது இந்த எண்ணெயில கொஞ்சம் பொரியட்டும். இந்த அரைச்சி வச்ச விழுதை அதுல சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, தண்ணி ஊத்தாம நான் அரைச்சிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி கெட்டியா தான் அரைக்கணும். அதை கொஞ்சம் அந்த எண்ணெயோட இந்த மசாலா ஐட்டங்களோட சேர்ந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். இது வெங்காயம் நிறையாவும் போடலாம். நான் வந்து 1.5 கப்பு அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இன்னும் வெங்காயம் நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப செவந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணுங்கிறது இல்லை. கொஞ்சம் பச்சை வாசனை போக இது வதங்கினா போறோம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கினா போறோம். இது வதங்கின உடனே நம்ம பட்டாணி அதுல சேர்த்துக்க வேண்டியதான். நான் பட்டாணி வந்து நல்லா அலம்பிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதுல சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்து அந்த மசாலா ஐட்டங்களோட இந்த பட்டாணியை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் எடுக்கல, சாதாரண பொன்னி அரிசி தான். இது 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் களைஞ்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அரிசி வந்து 1.5 கப்பு. இதுக்கு வந்து நான் 3 கப்பு, 1க்கு 2 கணக்கு பண்ணி 3 கப்பு அரிசி அளந்து வச்சிருக்கேன். அதை நான் ஊத்திக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் அதுல. இப்போ அரிசியும் அதுல போட்டுடலாம். இதை கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க நீங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். 1 ஸ்பூன்
நெய் ஊத்துறேன். அதுல குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தா போறோம். டைரக்டா வைக்கிறதுனால ஒரு விசில் வந்தாலே போறோம். இப்ப பாருங்க, ஒரு சத்தம் வந்துடுது, ஒரு விசில் வந்துடுது. இப்ப நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். நல்லா உதிர் உதிரா வந்திருக்கு பாருங்க. நல்லா உதிர் உதிரா வந்திருக்கு. இத வந்து ரொம்ப கரண்டி போட்டு ரொம்ப கலராம லேசா கலர்னா போறோம். ஆனா அரிசி உடைஞ்சிடும். நான் பச்சை கொத்தமல்லி மேலாக போட்டிருக்கேன். அதோட சேர்ந்து ஒரு கலந்துட்டு நம்ம இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். சூடான பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல பண்ணி பாருங்க. நீங்களும் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.